ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இதை ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறை ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது பொது காலத்தினுடைய 22ஆம் ஞாயிற்றுக்கிழமையில நம் அனைவரையுமே ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த நாளில இந்த வாசகங்கள் அனைத்துமே நமக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில்: உங்கள் எண்ணங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். எனவே இந்த கல்வாரி பலியில நாம் சிந்தித்து நம்முடைய எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்த அழைக்கப்படுகிற இந்த தருணத்துல கண்களை மூடி இந்த பரிசுத்தமான பலியை ஒரு பக்தி பலியாக கொடுக்க நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் ஒரு நிமிடம் அலசி ஆராய்ந்து பார்த்து சுத்தம் பண்ணி இதோ இந்த கல்வாரி பலியை ஒரு தூய்மையான பலியாக கொடுக்க நம்மையே நாம் தயார்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையுமே மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே
இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உன் மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் திருக்குமாரனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1, 2 மற்றும் 6 முதல் 8 முடிய. இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்களுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்று நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவாய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். இறைவார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 17 முதல் 18 முடிய, 21 முதல் 22 முடிய மற்றும் 27. சகோதர சகோதரிகளே,
நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வதுமாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-8, 14-15 மற்றும் 21-23. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயருள் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசேயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு,
மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உற்று பார்த்தேன், என்னை உணர வைத்தாய். என் குறைகளை சுற்றி பார்த்தேன், என் சுமையை குறைத்தாய். இறைவா, உண்மையான உள்ளத்தோடு உணர்ந்து உன்னோடு உடனிருந்தேன். எனக்கு நீ குணம் கொடுத்தாய். இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த 3 வாசகங்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, முதல் வாசகத்தில் இணைச்சட்ட நூலிலிருந்து மோசே இஸ்ரேல் மக்களை கூர்ந்து கவனித்து அவர்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள், அதாவது அவர்களுக்கு அறிவுரைகள், என் கட்டளைகளின் படியும் நியமங்களின் படியும் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். எப்போ கடவுள் என் வழியாக, அதாவது அந்த கட்டளையின் 10 கட்டளையின் வழியாக நமக்கு கொடுத்த அந்த நியமங்களை, அந்த கட்டளைகளை மீறி நம்மை புறம் தள்ளி கொண்டு இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு குளறுபடிகளுக்கு உள்ளாகி புறம் தள்ளப்படுவோம். அதனால் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஞானத்தையும் பெற வேண்டுமானால் இந்த சட்டத்தையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மிக தெளிவாக அதை பின்பற்றி நீங்கள் நடங்கள். அதைத்தான் அதுவே மக்கள், அதாவது உங்களுக்கு அதுதான் ஞானமும் அறிவு ஆற்றலும் மிக்கவதாக இருக்கும். ஒரு மனிதனை நேர்மை உள்ளவனாக, உண்மையுள்ளவனாக சிந்திக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அது கொடுக்கும் என்பதைத்தான் முதல் வாசகத்தில் மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இணைச்சட்ட நூலில் 2ஆம் வாசகத்தில் புனித யாக்கோப்பு எழுதுகிற அந்த ஒரு 2ஆம் அதாவது 2ஆம் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது அங்கு இறை மக்களுக்கு அறிவிக்கிற அந்த அறிவிப்பானது அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த மக்களுடைய மத்தியிலே ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருந்ததை அவர் சுட்டி காண்பிக்கிறார், சொல்லாமல் சொல்லுகிறார். அதாவது ஏழைக்கு ஒரு பழமொழி, பணக்காரனுக்கு ஒரு பழமொழி, இவனுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம். ஒரு பணக்காரன் வரும்பொழுது அவனுக்கு தனி மரியாதை, ஒரு ஏழை வரும்போது அவனுக்கு தனி மரியாதை. அதை அவ்வாறு பாகுபாடு பார்த்து, அதாவது அந்த ஏழைகளையும் கைம்பெண்களையும் கைவிடப்பட்ட மக்களையும் ஏன் அனாதைகளையுமே விரட்டி அடித்த ஒரு சமூகத்தை பார்த்துதான் இந்த 2ஆம் வாசகத்தில் யாக்கோப்பு தெளிவுபடுத்துகிறார். அப்படி உங்களுடைய சட்டத்திலே பாகுபாடு இருக்கக்கூடாது. இப்படி பாகுபாடு பார்த்தோமானால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக என்றுமே இருக்க முடியாது. ஆவியினுடைய ஆற்றலை நாம் பெற முடியாது. மிக தெளிவாக நமக்கு எடுத்து வாய்க்கிறார். அதாவது நம்முடைய அதாவது இறை வார்த்தை கேட்கிறவங்களுக்கு மட்டும், அதாவது இறைவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே முளைத்து ஆசீர்வாதம் மிக்கதாக வெளிவர வேண்டுமானால் உங்களுடைய வார்த்தையில மட்டும் அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. உதட்டளவில நீங்கள் பேச்சாளர்கள் மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக உங்களுடைய செயலிலும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்முடைய பேச்சுகளில் இனிமை இருக்கும், நம்முடைய பேச்சுகளிலே சுவை இருக்கும், நம்முடைய பேச்சுகளில மற்றவர்களை புகழாரம் இருக்கும். புகழாரம் ரொம்ப, அதாவது மற்றவர்களை பல வார்த்தைகள் கொண்டு அடுக்கி 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 அவர்களை புகழ்ந்து பேசுவோம், புகழாரம் இருக்கும். நம்முடைய பேச்சுகளில பலதரப்பட்ட எல்லா விதமான சொற்றொடர்களும் இருக்கும். ஆனால் நம்முடைய செயல்களில ஜீரோவாக இருக்கும். அந்த வார்த்தை வாழ்வின் வடிவம் பெறாது. நம்முடைய நாம் பேசுவது ஒன்றாக இருக்கும், நாம் செய்வது இன்னொன்றாக இருக்கும். அதை பார்த்து தான் அங்கு அவர் அந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறார். அப்படி நாம் இருந்தோமானால் இறைவனுடைய வார்த்தை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அதை பெறுவது வீண். எந்த ஒரு பாகுபாடுமின்றி அனைவரையும் சமமாக மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சிலும் நம்முடைய அதாவது செய்கையிலும் நாம் ஒருமனப்பட்டு இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய நற்செய்தி வாசகம் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்மினேஷன்.
நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாசகமாக இருக்கிறது. ஒரு சம்பிரதாயத்தை இங்கு இறைமகன் இயேசு அவருடைய மத்தியில் அவர் சுட்டி காட்டுகிறார். அதாவது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து அந்த ஒரு கூட்டத்தில் இறைமகன் இயேசும் அவருடைய சீடர்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் உண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர்கள் எப்படி உண்ணுகிறார்கள் என்று அவர் சுட்டி காட்டுகிறார்கள். எங்களுக்கும் என்று ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் இன்னும் பின்னாடி போனோம்னா இஸ்ரேலுடைய பழக்க வழக்கத்தை நாம் தோண்டி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதில் ரெண்டு பார்க்கலாம். ஒன்று எழுதிய சட்டத்திட்டங்கள், இன்னொன்று எழுதாத சட்டத்திட்டங்கள். அதாவது மரபுகள், பேச்சுவார்த்தையிலே வந்த பல மரபுகள் இருக்கிறது. அந்த எழுதிய சட்டத்திட்டங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தொடக்கத்தில் நான் பார்க்கிறோம் இந்த 5 புத்தகங்கள், தோரா என்ற 5 புத்தகம், அதுதான் எழுதிய அந்த சட்டத்திட்டங்கள். எழுதாத சட்டத்திட்டங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. அவர்கள் வாய் வழி வந்த அந்த மரபுகள், அந்த மரபுகளில் இதுவும் ஒன்று. என்னென்றால், அதாவது இந்த மரபுகளை சரி செய்து காலகட்டத்திலே சரி செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குருக்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய மரபுகளை எல்லாம் செய்தார்கள். நீங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் இதையெல்லாம் கட்டாயமாக செய்ய வேண்டும், இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதிலே சில மரபுகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஆலயத்துக்குள் உள்ளே வரும்பொழுது உங்களுடைய கால்களை கைகளை நன்றாக கழுவிட்டு உள்ளுக்கு வரணும். இன்னொன்று, நம்முடைய அதாவது இதோ சாப்பிடுவதற்கு முன்பாடி நல்ல கைகளை நன்றாக கழுவ வேண்டும். இப்படி பல மரபுகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் அவர்கள் மக்கள் மனசிலே திணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது அவர்களுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. அப்படி அந்த பழக்கத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இறைமகன் இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நமக்குன்னு ஒரு மரபு இருக்கிறது அல்லவா, நமக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது அல்லவா, அப்படி இவர்கள் வெளியிலிருந்து வந்து பொசுக்குன்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களே உங்க சீடர்கள், கைகளை கூட கழுவாமல். அப்போ இவர்கள் எவ்வளவு அந்த சட்டத்தை எல்லாம் மீறினவர்களாக, ஆண்டவனுக்கு ஒரு புறம்பே தள்ளப்பட்ட ஒரு பெரிய பாவம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு தான் கடவுள் கரெக்டாக அவங்க நெக்க பிடிக்கிறார். அதாவது இசையாஸ் இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்ளுக்கு கொண்டுட்டு வர்றார். உங்களை பார்த்துதாயா அன்று இறைவாக்கினர் இசையாஸ் இறைவாக்கினர் முன்பே இதை அறிவித்து விட்டார். மிக அருமையாக இறைமகன் இயேசு அதை அவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்க, உள்ளே ஒன்றும் புறம் ஒன்றும் பேசக்கூடிய கூட்டம் இது. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு, இங்க ஒண்ணு நடக்கும் அங்க ஒண்ணு சொல்லுவான் என்று இவர்கள் வேஷம் போடக்கூடிய கூட்டம். இவர்கள் சொல்வது எதுவுமே உண்மை அல்ல என்பதை இறைமகன் இயேசு சுட்டி காட்டுகிறார். அதை மையப்படுத்தி தான் இந்த ஆழமான அர்த்தமான ஒரு உண்மையை நமக்கு எடுத்து வைக்கிறார். வெளியிலிருந்து வருவது எதுவுமே தீட்டுப்படுவது கிடையாது. இதை நம்ம இன்னைக்கு நல்லா ஆழமா பார்க்கணும். வெளியிலிருந்து வருவது எதுவுமே நம்ம தீட்டுப்படுத்துவது கிடையாது. வெளியிலிருந்து என்னென்ன வருது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நம்முடைய பார்க்கிற அந்த பார்வைகளாக இருக்கட்டும், இதோ இந்த உலக நடைமுறைகள் எல்லாமாக இருக்கட்டும், எதெல்லாம் நான் வெளியிலிருந்து எனக்குள் கொண்டு வருகிறேனோ அதெல்லாம் தீட்டுப்படுத்தலப்பா. உனக்கு உள்ளே இருந்து எது வருகிறதோ அதுதான் உன்னை தீட்டுப்படுத்துங்கிற. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. யோசிச்சு பாருங்களேன் அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. என்னை எது தீட்டுப்படுத்துறது? இந்த உலகமா, அல்லது என்னுடைய தந்தையா தாயா, என்னுடைய சகோதரனா சகோதரிகளா, நான் ஒரு சமுதாயத்தில் வாழுகிற இந்த சமுதாயமா, நான் கடைபிடிக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களா, இந்த நெறிமுறைகளா? இல்லை. என்னை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் எனக்குள் இருந்துதான் வெளியே வருகிறது. அதைத்தான் அவர் மிக அருமையாக இந்த எல்லாத்தையும் போடுறாரு பாருங்க. உன்னுடைய களவு, கொலை, பரத்தமை, காம வெறி, பழித்துறை, செருக்கு, இது பொறாமை, இது எல்லாமே உன்னிடமிருந்து உள்ளிருந்து வெளியிலே வரக்கூடிய இந்த துர்நாற்றம் உள்ள குணங்கள் தான் உன்னை தீட்டுப்படுத்துகிறது. என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை தீட்டுப்படுத்துகிறது. என்னை நல்லவனாக்குவதும் என்னை தீயவனாக்குவதும் எனக்குள் இருந்து வருகிற என்னுடைய எண்ணமே தவிர எனக்கு வெளியிலிருந்து வருகிற ஒரு பாடம் அல்ல. அப்போ முதலில் நான் எதை கழுவ வேண்டும்? கையையா, இல்லை காலையா,
இந்த சமுதாயத்திலேயா? கிடையாது. முதல்ல என்னை நான் கழுவ வேண்டும். எனக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை நான் கழுவ வேண்டும். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அழுக்கு நிறைந்த குணங்களை நான் கழுவ வேண்டும். இதை நான் கழுவினால் மட்டுமே நான் தூய்மை உள்ளவனாக இருக்க முடியும். எப்போ எனக்குள் இருக்கக்கூடிய இந்த துர்நாற்றத்தை எடுத்து எறியாமல், இந்த துர்க்குணங்களை நான் கழுவாமல், இந்த பழக்க வழக்கங்களை, தீய எண்ணங்களை என்னிடமிருந்து அகற்றாமல், நான் மற்றவருடைய எண்ணங்களையும் மற்றவருடைய பழக்க வழக்கங்களையும் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த விதிமுறைகளையும் நான் சீர்திருத்த போகிறேன், மாற்றுப்படுத்த போகிறேன் என்று நாம் எண்ணுகிறோமோ, அப்பொழுது நான் என்னை தூய்மை உள்ளவனாக வைத்துக் கொள்ள முடியாது. துர்நாற்றம் உள்ள ஒரு மனிதனாகத்தான் இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இவ்வாறு இந்த சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களை நாம் ஊறி போய்விட்டோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று இறைமகன் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான சிந்தனையை நமதாக்கி கொள்ளுவோம். இன்னும் நாம் பல நேரங்களில் பரிசேயர்களாக, மறைநூல் அறிஞர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியில என் துணியை கசக்கலைய, என் கையை கழுவலைய, என் முடிய வெட்டலைய என்ற இந்த வெளி தோற்றத்தினுடைய எண்ணமுடைய மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, யோசித்து பாருங்களேன், நம்முடைய எண்ணத்தை நாம் கவனித்தோமா? ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதன், ஆற்றல் மிக்க ஒரு மனிதனாக இந்த மண்ணிலே வாழ வேண்டுமானால் முதல் அவன் செய்ய வேண்டிய காரியம், எழுந்த உடனே அவன் எண்ணத்தை அவன் கவனிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவன் எண்ணத்தை அவன் உற்று நோக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எப்போ என்னுடைய எண்ணத்தை நான் உற்று நோக்குகிறேனோ, கவனிக்கிறேனோ, கண்டிப்பாக என் எண்ணத்திலிருந்து வரக்கூடிய எந்த அழுக்கையும் நான் சீர்படுத்த வல்லமை படைத்தவனாக இருப்பேன். எப்போ என்னுடைய எண்ணத்தையும் என்னிடமிருந்து வரக்கூடிய இந்த சிந்தனைகளை நான் கவனிக்காமல் மற்றவர்களுடைய எண்ணங்களை, அவன் இப்போ சொல்றான் பாரு, அவ இப்படி சொல்றா பாரு, அல்லது அவன் அடிச்சு விட்டான் பார்த்துக்க, இந்த சமுதாயம் இப்படி கெடுத்துருச்சு பார்த்துக்க, அல்லது இந்த சமுதாயத்தில் இப்படியான சேர்கேடு ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க என்று மற்றவர்களை மட்டும் உற்று நோக்கக்கூடிய உள்ளம் படைத்த மனிதர்களாக நாம் இருக்கும் வரை நம்மிடம் இருக்கக்கூடிய நாற்றத்தை நாம் எடுக்கவே முடியாது. சிந்திப்போம். எந்த எண்ணம் என்னை இன்னும் துர்க்குணம் அல்லது துர்நாற்றம் உடைய மனிதனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது? ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். பரத்தமையா, களவா, கொலையா, களியாட்டமா, காமவரியா, இன்னும் என்னுடைய தலக்கணமா, அருமையாக கடவுள் சொல்ற பழிப்புரையா, செருக்கா, மதிக்கேடா, எந்த எண்ணம், எந்த குணம் இன்னைக்கு என்னை இன்னும் அந்த ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு துர்க்குணமுள்ள மனிதனாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்பதை யோசிப்போம். கண்டிப்பாக ஏதோ ஒரு குணம் என்னை பிடித்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு இந்த அழுக்கு நிறைந்த அந்த குணமானது என்னை இன்னும் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலிலே தள்ளி கொண்டிருக்கும். அதை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். அதை கழுவுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அதான் எண்ணங்களை கழுவுவோம். இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை 2ஆம் வாசகத்தில் சொன்னது போல அந்த வார்த்தை நிறைந்த அந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மில் நிறைவாக பொழிவார். இறைவன் கண்டிப்பாக நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். அதற்காக இந்த கல்வாரி பள்ளியில் ஜெபிப்போம். ஆமென். நம் அனைவரும் ஒரே குடும்பமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியை நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர்
நிலை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளை, இதுவும் அற்புதமான நாளில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய ஜெபங்களை எல்லாம், வேண்டுதல்களை எல்லாம் விருப்பத்தோடும் விசுவாசத்தோடு எடுத்து வைத்து ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபை தலைவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் இது நல்ல தேவன் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இதோ இந்த காலகட்டத்தில் இன்னும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து வெளிவர முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இதனால் பல்வேறு பக்க வியாதிகளால் அவதிப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் நிறைந்த கரமானது தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் சிறப்பாக பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கக்கூடிய இதோ இந்த தருணத்தில், காத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் இளைஞர்களையும் இளப்பெண்களையும் இறைவன் தாமே தொட்டு அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இதோ அவர்கள் பயில்கின்ற பாடங்களை நல்லபடியாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் என்றார். அன்பு இயேசுவே, இந்த அற்புதமான வேளையில் எங்களுடைய வேண்டுதல் விருப்பங்கள், எங்கள் வேண்டுதல்களையும் எங்களுடைய எண்ணத்தில் தோன்றிய ஒவ்வொரு தேவைகளை விருப்பத்தோடு உடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். அப்பா, நீதாமே நிறையமாக உங்களுடைய வல்லமையால் ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பி எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து எங்களை வளப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பறவையாக நான் இருந்தால் பறந்து பறந்து பாடிடுவேன். வானம் பாடிய இருந்திருந்தால் காணம் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆனால் நான் நானாவே அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனால் நான் நானாவே அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கமே கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாளம் முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலினால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதருடைய பெருந்துறளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குடும்பமாக இணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கரண்டி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவை திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மக்கரண்டி செலுத்தி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினாக இணைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கும். தந்தையே, இதோ இந்த கல்வாரி படியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர்தாமே உங்களுடைய அன்பு கரத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தியர்களும். எங்களுடைய எண்ணங்கள் என்றுமே தூய்மை அடைய, நாங்கள் பேசுகிற பேச்சுகள் உண்மை உள்ளதாக இருக்க, எங்கள் சிந்தனை சீர்திருத்தம் அடைய நீர்தாமே எங்களுக்குள் வந்து உம்முடைய திரு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை தூய்மைப்படுத்தியர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்களும் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம்.
மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம் அன்பு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த அற்புத ஜெபத்தை ஒரே குடும்பமாக கைகளை விரித்து உருக்கமாக பேசி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்கள் ஒவ்வொருவருக்கு நிறையமாக அளிக்கிறேன் என்று உங்களுடைய திரு தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்தீரேன். இதோ இந்த அற்புதமான காலை வேளையில எங்களுடைய குற்றம் குறைகள், பாவக்கரைகள், பலவீனங்கள், எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்கள், போட்டி பொறாமைகள், பகைமை உணர்வுகள், வெறுப்பு தன்மைகள், வீராப்புகள், மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மன அழுத்தங்கள், இது அனைத்தையும் நீராமே பரிவன்போடு மன்னித்து மறந்து நாங்கள் உம்மீது உடைய திரு அவை மீது உள்ள நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தையும் எங்கள் உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் அன்பு ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியை இன்முகத்துடன் பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் இத்திருவுடலும் இரத்தமும் எங்களுடைய நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தினால் எங்களுடைய உள்ளங்களையும் உடல்களையும் குணமாக்கும் மருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனுடைய செம்மை, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற அற்புத ஆண்டவர். நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்த கொடுக்கக்கூடிய எண்ணங்களை தூய்மைப்படுத்த இதோ நம்முடைய உள்ளத்தில் வருகிற அந்த அன்பு இயேசுவர் தான். இந்த அன்பு ஆண்டவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருடைய பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, இதோ இந்த திருப்பலியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையுமே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரே குடும்பமாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்முடைய அன்னை மரியாளுக்கு ஒரு திருவிழா தேர்ப்பவனியோடு, அதாவது திருப்பலியும் தேர்ப்பவனியும் நடத்துவதாக நாம் சென்ற வாரம் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். ஆனால் நம்முடைய அரசாங்க விதிமுறைகளின்படி நாம் நடந்து கொண்டிருப்பதனால் அதை செய்ய இயலாத ஒரே காரணத்தினால் இதை 7ஆம் தேதி 8ஆம் தேதி காலையில் திருவிழா பூசையும் 7ஆம் தேதி மாலையில் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் அன்னையினுடைய தேர் பவனியும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அது அடுத்த செவ்வாய்க்கிழமை வருவதனால் எந்த ஒரு தடையும் இருக்காது. எனவே இந்த ஒரு கல்வாரி பலியில அன்னை மரியாளுடைய சிறப்பு நாளை நாம் போற்றி புகழ பங்கெடுத்து அன்னை மரியாளை தரிசிக்க உங்கள் ஒவ்வொருவரையுமே குடும்பத்தோடு அழைக்கின்றேன். வாருங்கள், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சொல்ல குடும்பமாக வாருங்கள். 7ஆம் தேதி மாலை. அதை வருகின்ற 1ஆம் தேதி நாம் நம்முடைய பங்கிலே நடக்க இருக்கின்ற நற்கருணை வழிபாடு, குணமளிக்கும் வழிபாடானது எந்த ஒரு தடையுமின்றி நடைபெறும். வருகின்ற 1ஆம் தேதி மாலை ஜெபமாலை, ஜெபமாலைக்கு பிறகு திருப்பலி, திருப்பலிக்கு பிறகு நம்முடைய இறை வார்த்தை பகிர்வு, பின்பு குணமளிக்கும் வழிபாடு, இது அனைத்துமே நடைபெறும். எனவே இதிலும் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் வருகின்ற பிறக்கக்கூடிய இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க அந்த 1ஆம் தேதி நீங்கள் எல்லாருமே கோயிலுக்கு வரணும். வந்து பாருங்க, ஆண்டவனை வந்து உற்று பாருங்க. நற்கருணை நாதனுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போய் தொடங்குங்களேன். அந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு டபுளாக கிடைக்கும். நீங்களே அதை அனுபவிப்பீங்க. உங்களுடைய சாட்சி இதோ எத்தனையோ பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்திற்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு கிடைக்கிறது. எனவே அந்த 1ஆம் தேதி மாலையில் அனைவரும் வந்து அந்த நற்கருணை நாதரை தரிசித்து விட்டு நீங்கள் சென்று அந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். அந்த மாதம் உங்களுக்கு என்றும் நீங்கள் நினைக்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நாளிலே அழைக்கின்றேன். மற்ற விவரங்கள் அனைத்துமே, அதாவது இந்த யூடியூப் சேனலில் நாம் முன்பு சொன்னது போல நாம் வழக்கமாக 2 மாதங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவிலிய வினா விடை, அதாவது நேற்று மாலை சரியாக 7 மணிக்கு உங்களுக்கு கேள்விகளானது வெளிவந்திருக்கும். இதை 2 நாட்களுக்கு, அதாவது 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை மாலை 7 மணி வரை நீங்கள் டைம் எடுத்துக்கொண்டு எல்லா பதில்களையும் எழுதி அனுப்ப உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கண்டிப்பாக இதில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது பகிர்ந்து மற்றவர்களை கலந்து கொள்ள நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு என்று இருக்கட்டும். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பில் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பையும் அற்புத அன்னையினுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.